Hello friends, welcome to Venkitech channel. இந்த வீடியோல சிங்கப்பூருக்கு நீங்க சிங்கப்பூர் வேலைக்கு வர்றதுக்கு நம்ம இந்தியாவுல ஸ்கில் அடிக்கணும் அப்படினா இந்தியாவுல ஸ்கில் அடிக்கிறதுக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சோ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு ட்ரெய்னிங்கா சேர்றோம் அப்படினா எத்தனை மாசம் கழிச்சு நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு வரலாம்? சோ எவ்வளவு நாட்கள் எத்தனை மாசம் வந்துட்டு நம்ம எத்தனை மாசங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும்? அதுக்கு வந்துட்டு எவ்வளவு செலவாகும்? அதாவது ஸ்கில்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ फ्रेंड्स சிங்கப்பூர் பத்தின தகவல்கள் வந்துட்டு நம்ம வெங்கிடெக் சேனல்ல வந்துட்டு நிறைய போட்டுருக்கோம். அந்த வீடியோக்களை போய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின தகவல்களுக்கு நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்கில்ட் முடிக்கிறது அப்படின்னா என்னன்னு முதல்ல பாத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு சிங்கப்பூர்ல என்டிஎஸ் பெர்மிட், எஸ்பாஸ், இ பாஸ் இப்படிங்கிற பெர்மிட்லாம் எப்படி இந்த பாஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இதுலலாம் எஸ்பாஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வந்துட்டு நம்மகிட்ட ஒரு டிகிரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஸ்கில்டும் பண்ணியிருக்க தேவையில்ல, டைரக்டா வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாதவங்க, நான் வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கில்டு முடிச்சுட்டு வர்றது ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் ஈஸியா போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மகிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு ஸ்கில்டு முடிச்சுட்டு ஈஸியா வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவை எதுவும் இல்லை, நம்ம வந்துட்டு டைரக்டா வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இதுதான் அப்போ வந்து முன்னாடி ஈஸியா நடந்துட்டு இருந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்டியூட்ல நம்ம பேசணும். அங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஒரு அட்மிஷன் ஒரு 10,000 கட்டிட்டு அவங்க வந்துட்டு ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த டேட் போனோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து நம்ம வந்துட்டு வேலைக்கு வந்துடலாம். இது வந்துட்டு முன்னாடி அன்லிமிட்டட் கோட்டா இருந்ததுனால எப்பனாலும் நம்ம வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பனாலும் வந்துட்டு நம்ம ஸ்கில்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா? நினைச்சேன் இப்போ திடீர்னு ஒருத்தர் நான் வந்து ஸ்கில்டு அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்போ வந்து போய் அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டியூட்ல வந்துட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை கோட்டா போகுதோ அத்தனை கோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை ஆட்களை மட்டும்தான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்துட்டு 150 கோட்டா வச்சிருக்காங்க, எல்லா ட்ரேடும் சேர்த்து. அதாவது இந்த டிம்பர் ஃபார்ம், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடு எல்லாம் சேர்த்து ஒரு 150 கோட்டா இருக்கு அப்படின்னா அப்ப 150 பேரை மட்டும்தான் வந்துட்டு அவங்க ட்ரைனிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 151வது ஆளா இன்னொரு ஆள் போறாரு அப்படின்னா, தம்பி வெயிட் பண்ணுங்க, அடுத்த பேட்சுக்கு வந்துட்டு உங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு பிரச்சனையே. அந்த இன்ஸ்டியூட்ல எத்தனை கோட்டா இருக்கோ அத்தனை கோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஆட்களை ஏத்துறாங்க. ஒரு இன்ஸ்டியூட் 150 கோட்டா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இப்போ ஸ்கில் அடிக்கிறக்கா எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. அதனால 150ங்கிறது பத்தாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றது, 150 பேரை வந்துட்டு அவங்க இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம புதுசா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்ல இப்போ நம்ம பேசும்போது அவங்ககிட்ட கோட்டா இருக்கான்னு முதல்ல கேட்டுக்கோங்க. கோட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய மாசங்கள் ஆயிரும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கி வச்சிருவாங்க அவங்க கிட்ட. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு கோட்டா வரும்போது நான் வந்து கூப்பிடுறேன், அந்த டைம் ரெடியா இருக்கு, அமௌண்ட்லாம் ரெடியா வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் எவ்வளவு மாசம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தட்ட பேசினேன் ரீசெண்டா. அவர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து சென்னையில வந்து ஸ்கில்டு முடிச்சுட்டு இப்போ சிங்கப்பூர் வந்துட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா வந்துட்டு வெயிட் பண்ணாராம். ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு 8 மாசமா வெயிட் பண்ணாராம். 8 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து கால் வருது, தம்பி நீங்க வந்துட்டு இந்த மாசம் எத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்க, அமௌண்ட் எடுத்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் போயிருக்காரு. போயிட்டு அவரோட ட்ரேட் வந்துட்டு ஒரு 4 மாசம் ட்ரைனிங்னால ஒரு 4 மாசம் ட்ரைனிங் முடிச்சிருக்காரு. 4 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மெயின் டெஸ்ட் ஏற்றிடுவாங்க. மெயின் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்துடலாம். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணிருக்காரு ரிசல்ட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைக்காக ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து அது ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அவர் எத்தனை மாசம் வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 மாசம் வந்துட்டு வெயிட்டிங்லயே முதல் அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் 8 மாசம் வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு டெஸ்ட் ட்ரைனிங்காக அது ஒரு 4 மாசம் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இதுலயே பாத்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு, அப்புறம் வந்து சிங்கப்பூர் வேலைக்கு வர்றதுக்கு அதுல ஒரு 4 மாசம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்துட்டு அவர் ஸ்கில்டு முடிக்கிறதா வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் இந்த நண்பர் ஒருத்தர். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு நண்பர் பேசினாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டா இருப்பார் போல. ஸோ அவர்கிட்ட பேசி ஒரு இன்ஸ்டியூட்ல பேசியிருப்பார் போல. ஈஸியா வந்துட்டு அவருக்கு கோட்டா இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு பேசின அடுத்த ஒரு 10 நாள்லயே, தம்பி நீங்க ரெடியா இருந்துக்குங்க, நான்
கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அந்த டைம் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து கோட்டா இருந்ததுனால உடனே வந்துட்டு ஒரு 10 நாள்ல வந்துட்டு அவரை கூப்பிட்டாங்க. ஸோ அவர் 10 நாள் கழிச்சு போறாரு. அமௌண்ட் எடுத்துட்டு வந்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுத்துட்டு போறாரு. ஒரு மாசம் அவர் என்ன டிம்பர் ஃபார்ம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருப்பாங்க போல. ஸோ ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 months வந்து மட்டும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை கொடுத்து வந்துட்டாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6-8 மாசத்துக்குள்ள அவர் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ நீங்க புதுசா வந்துட்டு ஸ்கில் அடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்ல பேசும்போது இதுதான் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் பேசும்போது அவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட்டை போட்டு வச்சிருவாங்க. அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு நம்மள வந்துட்டு சரி வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகலாம், 8 மாசம் ஆகலாம், 10 மாசம் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிடணும். இப்போ ஒரு பேட்சுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்த பேட்ச் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அடுத்த பேட்சுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்ப நம்மளை கூப்பிட எத்தனை நாள் ஆகும்னு நீங்களே பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது அவங்க கூப்பிடுறதுக்கு. இன்னும் ஒரு சில பேர்லாம் பிரதர் நான் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்ல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சேன், கிட்டத்தட்ட 10 மாசம் ஆச்சு இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்கில் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சோ அவங்க கிட்ட எத்தனை கோட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்கள் ஏத்துறாங்க. அதனால வந்துட்டு நம்ம ஒரு 10 மாசம் ஸ்கில் அடிக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சு வர கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடும்னு வச்சுங்களேன் நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு ஸ்கில் அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்துக்கலாம். ஸோ முதல்ல நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓகே இந்த டைம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அந்த டைம் வந்துட்டு ஒரு 1.20 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரும் இல்லையா, அப்போ அந்த டயத்துல வந்துட்டு ஒரு 1.80 இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2.80 2.90 வரைக்கும் வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்க வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க ஸ்கில்டு முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்னாச்சு 2.80 வரைக்கும் வந்துட்டு ஸ்கில் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஏஜென்ட்ட நீங்க ஒரு வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு $20 இருந்து $23 வந்து பேசிக் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ $20 வச்சுக்கிறோமே, $20 வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்ட்ட 1.40 இருந்து 1.50 வரைக்கும் வாங்குவாங்க. அப்ப என்னாச்சு, இது ஒரு 2.80 இது ஒரு 1.40 அப்படின்னா 4.40 4.60 வரைக்கும் வந்துட்டு நீங்க இப்போ சிங்கப்பூர் வரணும்னா இவ்வளவு செலவாயிரும். அதுவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓகேங்களா, அந்த கோட்டா பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஸ்கில் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்தியாவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். இந்த வீடியோல பார்க்க வந்தது இவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின தகவல்களுக்கு வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.